மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா தாளடி பருவத்தில் 1,70,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு முழுவீச்சில் அறுவடை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் 184 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 50% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் மூட்டைகளை கிடங்குகளில் இறக்குவதற்கு சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பற்றாக்குறையால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 1,20,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 50,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 70,000 மெட்ரிக் டன் கொள்முதல் நிலையங்களில் உள்ளதாகவும் கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரிகளில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகளில் இறக்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் கடும் அவதியடைவதாக மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு நாளைக்கு 100 லாரிகளில் இருந்து மட்டுமே நெல் மூட்டைகள் கிடங்குகளில் இறக்கப்படுவதாகவும் இதனால் சித்தர்காடு சேமிப்பு கிடங்கு, பெருஞ்சேரி, மாணிக்கப்பங்கு, குணத்தலப்பாடி, தலைஞாயிறு சர்க்கரை ஆலை உள்ளிட்ட இடங்களில் 5 நாட்களாக நெல் மூட்டைகள் இறக்கப்படாமல் லாரிகள் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். போதிய சுமை தூக்கும் தொழிலாளர்களை அதிகாரிகள் நியமிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர்கள் ஒரே ட்ரிப்புக்காக 5 நாட்கள் ஒரே இடத்தில் லாரிகள் முடங்கியுள்ளதால் டிரைவர்களின் தினசரி செலவுகள் போன்றற்றால் லாரி உரிமையாளர்களுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மூட்டைகளை ஒரே நாளில் இறக்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் கூறுகையில், மாவட்டத்தில் 2,54,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது வரை 1,20,057 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 58,258 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கிடங்குகள், அரிசி ஆலைகளுக்கு இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிமண்டலங்களுக்கு ரயில் மூலம் இயக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பற்றாக்குறை சரி செய்யப்பட்டு முழுவீச்சில் இயக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் முதலில் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி குத்தாலம் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் வேண்டுகோள் என்னவென்றால், கடந்த 2 மாதமாக அறுவடை நடந்துக்கிட்டு இருக்க நெல் இந்த டிபிசியில் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை சேமிப்பு கிடங்களை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு போதிய இடங்கள் இல்லை. இடங்கள் இருந்தாலும் லோடு மேன்கள் இல்லை. லோடு மேன்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியது அரசோட கடமை, அதை செய்யலை. அதை விட்டு 400 லாரிகள் எங்கள் சங்கத்தில் இருக்குது. எங்களுடைய துணை சங்கமான சீர்காழிலையும் ஒரு 200 லாரிகள், மொத்தம் 600 லாரிகள் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு இறக்கப்படக்கூடிய லோடுகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100 லாரி தான். பாக்கி 500 லாரிகள் வந்து லோடை சுமந்து நிற்கிது. இதை நாங்கள் பல முறை அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியும் அவங்க இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விவசாயிகளோட டிராக்டரை வச்சு அதை வச்சு இதை வச்சு எடுப்போம் அப்படின்னுங்கிறாங்க. இறக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு இடத்துல எத்தனை வண்டிகள் போனாலும் இறக்கிறது ஒன்று தான், அது ஒன்றும் கொட்டிட்டு வந்துட முடியாது. அதனால் இதை மாற்றணும் அப்படின்னாக்கா வந்து வேகன் மூலமாக இந்த நெல்லை வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புனா மட்டும்தான் இங்கே தேக்க நிலை குறையும். இதை பல முறை அதிகாரிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிட்டோம். அவங்க கவனம் கொள்ளாதனால பத்திரிகையாளராக இருக்கிற உங்களை அழைச்சி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்லதொரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி குத்தாலம் தாலுகா லாரி உரிமையாளர் சங்க சார்பாக இப்போ நாங்கள் பத்திரிகையாளரை அணுகியிருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி, அதாவது லாரி பொதுவாக 4 தினங்களாக வேர்ஹவுஸ் மற்றும் பெருஞ்சேரி, மாணிக்கப்பங்கு, சர்க்கரை ஆலை இது போன்ற இடங்களில் லோடுகளுடன் 5 தினங்களாக நிற்கிறது. இதை சார்பாக நாங்களும் பல முறை உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க ஆனால் அது சம்பந்தமாக இது நாள் வரைக்கும் இறக்குவதற்கான பணியை மேற்கொள்ளலை. இதை மக்களும் லாரி உரிமையாளருடைய பாதிப்பை தெரியணுங்கிறதுக்காக தான் பத்திரிகையாளர்கள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆக 5 தினங்களாக நிற்கக்கூடிய லாரிகளுக்கு அரசு அதிகாரிகளும் அரசும் இதை கண்டுகொள்ளவில்லை. அதை எங்களுக்கு குறுகிய காலத்தில் அன்று ஏற்றி அடுத்த மறுநாள் இறக்கினால் கூட பரவாயில்ல, அது மாதிரி இறக்கி தருவதற்கு வேண்டுகோளுக்கு இருக்கத்தான் இந்த மாதிரி நாங்கள் இப்போ நடவடிக்கை மேற்கொள்கிறோம். லோடு
லோடுமேன் இல்லைங்கிறாங்க. லோடுமேன் இல்லாத அடுத்தப்பட்ட எங்களுடைய கோரிக்கை லோடுமேன் இல்லாத நாங்கள் வண்டி கொடுக்கலங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. நாங்கள் வண்டி கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு 200 வண்டிகள் கொடுக்குறோம். அந்த 200 வண்டிகள் அவங்க இறக்குவதாக சொன்னாங்க. ஆனால் 200 வண்டிகள் அங்கே இறக்கப்படலைங்கிறது தான் உண்மை. குற்றம் எங்கள் மேல் அல்ல, அது அதிகாரிகள் லோடுமேனை இறக்காதது, அது அவங்கள நிர்வாகம் பண்ணி இறக்க வைக்கிறது அதிகாரி வேலை. அதை அவங்க செய்யலை, தவறி விட்டாங்க. ஆனால் பணி என்ன என்றால் லாரி உரிமையாளர் மேலே போடுறாங்க. இதை தான் வரிகளில் குறைத்து கொண்டு நாங்கள் அனைவர்கிட்டையும் இதை தெரியப்படுத்தணும்னு இன்றைக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களுக்கு 5 தினங்களாக நிற்கிதுங்க. அதுக்கு ஒரே வாடகை தான். அந்த ஒரே வாடகைக்கு 5 தினங்கள் நிற்கும் போது அந்த லாரி டிரைவர்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு பண்ணி போயிட்டு வர்றாங்க. அப்போ அதனுடைய செலவினங்கள்லாம் ஓனரை சாருகிறது. அப்போ அவங்க ஹால்ட் வாடகைங்கிறது கிடையாது, அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. ஒரு லாரிகளுக்கு ஒரு வாடகை, அது 5 தினங்களில் நிற்கும் பொழுது அது அனைத்து டிரைவரும் ஒரே ஊரில் இல்லை, எல்லாரும் வேறு ஊர்லேருந்து வர்றாங்க. அதேமாரி நிற்கிற குடோன்களும் ஒரு இடங்கள்ல இல்லை. வேர் ஹவுஸு, மாணிக்க பங்கு, கொணதலப்பாடி என்று எல்லாம் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சென்று வருவது போவது செலவுகள் போக்குவரத்து இருக்கிறதுனால இந்த செலவினங்கள்லாம் ஓனரையே சாருது. ஆக அன்றே ஏற்றி அன்றே இறக்கினால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இருக்குங்கிறது தான் உண்மை. எவ்வளோ டன்னு ஒரு இடத்துல இருக்கும்? 20 டன். ஒவ்வொரு வெளியில் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, அங்கே எத்தனை டன் இருக்கும்? மொத்தமாக எத்தனை டன் இருக்கும்? மொத்தமாக ஒரு டன்ஸ் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிற நெல்லோடைய டன்னேஜ் 1,20,000 டன்னு கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரைக்கும் குடோனில் சேர்த்துருக்கிறதுடைய டன்னேஜோட எண்ணிக்கை என்னன்னாக்கா 50,000 டன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. பாக்கி 70,000 டன்னு டிபிசியில் தான் இருக்குது. அதிகப்படியாக 1,00,000 டன்னு கொண்டு சேமிப்பு கிடங்களை வச்சுருந்துருக்கணும். இவங்க வைக்காது அதிகாரிகளோட அலட்சியம், இறக்கத்துக்கு உண்டான இடம், 2வது லோடுமேன்கள் பற்றாக்குறை. இதனால் லாரிகாரங்களுடைய வாழ்வாதாரம் 5 நாள் 6 நாளாக நிற்கிறதுனால பாதிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.